السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலும் அதே போன்று நம்முடைய குழந்தைகளிடத்திலும் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகின்றான். சாலிஹான குழந்தைகளாக, அல்லாஹுவுக்கு அடிபணியக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துஆ, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே எதுவித தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் ஓதுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளிலும் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். என்ன துஆ என்றால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உனது அருட்கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் நல்லது செய்பவர்களாக சீர்படுத்துவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றியும் உனக்கு முற்றிலும் வழிபட முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம், அல் குர்ஆனினுடைய 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம். இந்த முழுமையான வசனங்களை பாருங்கள். எவ்வாறென்றால், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹா வவதஅத்ஹு குர்ஹா வஹம்லுஹு வஃபிஸாலுஹு 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. இந்த முழு குர்ஆனினுடைய வசனத்தின் கருத்தை பாருங்கள். மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து, வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள். கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் மொத்தம் 30 மாதங்களாகும். அவன் வாலிபனாகி 40 வயதை அடைந்ததும், இறைவனே, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உனது அருட்கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் நல்லது செய்பவர்களாக சீர்படுத்தி தருவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். அன்றியும் நான் உனக்கு முற்றிலும் வழிபட முஸ்லிமாக உள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறுவான் என்று வரக்கூடிய
மிகவும் சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனம். குர்ஆனினுடைய 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம். இதனை ஒவ்வொரு நாளும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.